ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஒரு மாதம் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் மை சிஎஃப் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸு. நார்மலாக ஏகேஎஸ் கிருஷ்ணன் சார் இருக்கார்ல, அவர் போடுவார். இது மாதிரி ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்து அவங்க இன்ஸ்டியூட் பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இன்ஸ்டியூட் படிக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டோஃபர் நோலன், ஒரு மணிரத்னம் மாதிரி இருப்பாங்க போல். ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா இது பேப்பர் ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் நான்லாம் வந்து அட்லி, ஒரு ஏஆர் முருகதாஸ், சொந்தமாக ஒன்று பண்ணனாலும் எப்படின்னா பூசி மொழி வந்து படத்தை ஹிட்டாக்குற மாதிரி எதனா பண்ணுறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஆள் நான் ஈஸி எல்லா பேப்பரும் ஈஸிலாம் சொல்ல போகிறது இல்லை. எல்லாமே ஈஸி, எல்லா கொஸ்டினுமே ஈஸி. இது போடலாம் அது போடலாம் சொல்ல போகிறதில்ல. சில கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்துச்சு, சில கொஸ்டின்லாம் டஃப்பாக இருந்துச்சு, நிறைய சொல்லலாம். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, லாவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி சொல்ல நினச்சிங்களா. ஏன்னா நிஜமாகவே மேக்ஸும் லாவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அக்கௌண்ட்ஸும் ஓகே இப்படி சொல்லலாம். இக்கானாமிக்ஸு ஓகே, அதுவும் எல்லாத்துலேயுமே சரி கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். இதான் வந்து உண்மையான ஃபேக்ட்டு. அக்கௌண்ட்ஸ்லையும் சரி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், லாலையும் சரி பாஸ் ஆகிடலாம், எக்கானமிக்ஸும் ஈஸியாக பாஸ் ஆகலாம். மேக்ஸில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். மேக்ஸில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. மோஸ்ட்டாக வந்து ஸ்டாட்ஸ்லேயும் வந்து லாஜிக்கல் ரீசனிங் தான் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்த பீப் சாங்கில் சிம்பு பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு விட்டுட்டு போனால் ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை தூக்கி போடலாம். இப்போ வந்து இப்போ நினச்சி எதனா தப்பு பண்ணி எதனா சரியாக தப்பு பண்ணியிருந்தால் அது இழுத்து சரி பண்ணலாம், அதுவும் பண்ண முடியாது. ஸோ போடணும். அது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த 400 அடி தான் படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருவாங்க. இந்த காந்தி பற்றால் ஒரு நல்ல ஆக்டர் பேர் வந்துச்சு. அவர் வந்து என்ன சொல்லுவார், மாதிரி பூஜை ரூமில் வந்து பணம் இல்லைனானே உடனே போய் ஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பூஜை ரூமில் எடுத்து பணம் எடுப்பாங்க. ஏன்னா அவர் பேசினாலே வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஆனால் எதனா பேசி யாருன்னா வந்து இவன் இவ்வளோ எடுத்துருவானா, அதனால் இவ்வளோ நீங்கள் ஒரு மார்க் கேல்குலேட் பண்ணி எனக்கு குறைஞ்சி வந்து எதுக்கு, நான் எதுவுமே வாங்கி தர போகிறதில்ல. கடைசியில் இந்த ஆக்டர் வந்து இப்படியே இருப்பார். ஏன்னா வாய் தரதான்றா மாட்டுறீங்க, நான் வாயை தரலடா அப்படின்ற மாதிரி. நான் வாயை தரக்க போகிறதில்ல. நான் எப்படி எழுதணும்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எப்படி நான் வந்து வரும்போது பார்த்துக்கலாம். ரிசல்ட்டு ப்ராபபிளாக வந்து February எண்டில் வரும்னு நினைக்கிறேன். February எண்டில் வரும்போது பார்த்துக்கலாம். அவள்தான், வாயை தரக்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு அவள்தான் வீடியோ 2 நிமிஷம் வந்துச்சு. இன்னொரு 1 நிமிஷம் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் நான் அப்படியே வந்து மூடி வச்சுன்னு போகிறதில்ல. நான் நிறைய இப்போது நெக்ஸ்ட்டு May 25 டைமில் சிஎஃப் ஃபவுண்டேஷன் இருக்காங்கள, அவங்களுக்கு எதனா வந்து என்னால் முடிஞ்ச டிப்ஸ் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இருக்கானுங்க. இதுவே வேலை போகிறப்ப சுற்றி நிற்குது, இது மாதிரி சும்மாவே சுற்றி நின்று +2 படிக்கும்போது இப்படி தான் பேப்பர் லீக் ஆச்சு. அது மாதிரிலாம் நான் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் எதனா நான் ஒன்றும் வந்து ரொம்ப மேதாவியோ அப்படியே மூளைலாம் வந்து எனக்கு வெளியிலாம் சிந்தி கிடக்குது அப்படிலாம் இல்லை. என்கிட்ட இருக்குது கம்மியான மூளை. அதை வச்சு நான் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதணும் அதே டிப்ஸ் வந்து நான் தரப்போகிறேன். அது வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய டேஷாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எதனா ஒரு அடிபட்டுருக்காருன்னா அவர்கிட்ட போய் அடிபட்டோ ஜெயிச்சாங்களோ சரி, அடிபட்டாங்களோ சரி, அவங்க நல்லது கேட்டலாம் கேட்கணும். ஏன்னா அது நம்ம தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிறத விட மற்றவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுங்கன்னா காது கொடுத்து 2 காதும் கொடுத்து கேட்டால் வந்து ரொம்ப நல்லது. இது யூடியூப்பில் போட்டால் பார்க்குறவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம சேனல்லேருந்து நான் வீடியோ போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இவன் எக்ஸாம்ஸ் எதுனால அதில் வந்து நான் விளாக் மாதிரி போகலான் இருக்கேன். இது மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எப்படி போச்சுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. என் எக்ஸாம்ஸ்லேருந்து போகிறது, அந்த லீவ் ஸ்டடி ஹாலிடேஸில் நான் என்ன படித்தது, எப்படி படித்தேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு விளாகும் வரும். அது தமிழில் போடலாமா இங்கிலீஷில் போடலாமான்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷில் போட்டால் வந்து வைடு ஆடியன்ஸ், நிஜமாலே இங்கிலீஷும் சரி ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷில் போட்டால் ஒரு இந்தியா ஃபுல்லாக பார்க்குற மாதிரி. அப்படியே சேனலில் வந்து நேபாள் பூட்டானில் பார்க்கலாம் இல்லை. ஓகே, இப்போ ஒரு 100 வியூஸ் போகுதுன்னா ஒரு 300 வியூஸ் போகும், 150 வியூஸ் போகும், 200 வியூஸ் போகும். அது டபுள் ஆகும்ல. அதனால் பார்க்கலாம். இந்தியில் இங்கிலீஷில் இல்லை தமிழில் போடுறதா வந்து எனக்கு தெரில. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவள் தான் வந்து இன்னைக்கான வீடியோ. ஒரு 5 நிமிஷம் தான் வந்திருக்கோம். விளாக்ஸ் போடுவேன். அதே மாதிரி வந்து May 25 என்னுடைய நான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு எதனா தெரிஞ்சது
அந்த எக்ஸாம் நெருங்குற நேரத்தில் டிப்ஸு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு எதனா வீடியோ இருந்தால் சந்திப்போம். இல்லைனா அப்படி ஒரு புது வீடியோவோட நான் வரேன்.